அதெல்லாம் எப்போ வேணால் பிஞ்சு விழுக்கலாங்க. அவ்வளோதான், ரோடு க்ளோஸ். இப்போவே எல்லாம் வெடிப்படிப்பாக விட்டுருக்குங்க. இதுதான் ரோடு, இதில் தான் போகணும். இந்த மண்ணிலேயே கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காசா தான் வந்து இந்த ஸ்பிட்டி வேலியில் பெரிய டவுனுங்களாமாங்க, கமர்ஷியல் சென்டர்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இங்கிருந்து தான் பொருட்கள் வந்து போகுதுங்களாமா. 500 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்களாமா. இவங்களாம் தான் இந்த கிராமவாசிகள். மண் சரிவிலையே கட்டியிருக்காங்க வீடு. பார்த்துக்குங்க அப்படியே அந்த சைட்லலாம் பாரு, இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு இந்த இமயமலையில். வீடு பாருங்க, இல்லை மண்ணிலேயே, அதாவது மண் சரிவிலேயே கட்டியிருக்கிறாங்க வீடுகள்லாம். பாருங்க, இந்த வின்டர் சீசனுக்கு உங்களுக்கு ஒரு விளையாட்டு. பெரிய பாறை உருட்டுக்கிட்டு இருக்குங்க மேலிருந்து. எவ்வளோ வரை பாறை விட்டுட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கிற தபோ அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி அந்த கிராமத்தில் தான் நம்ம தங்க போகிறோம். நம்ம இப்போ வந்து நக்கோ அப்படிங்கிற ஒரு வில்லேஜை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து இந்த தபோ அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டான இடம் தான். இங்கே பாருங்கள், பனி டோட்டலி ஃப்ரீஸ், எல்லாம் ஐஸ் கட் எல்லாமே ஃப்ரீஸாக இருக்குது பாருங்கள். ஆமாம், இப்போ இந்த நக்கோ வில்லேஜ் வந்து ஒரு 13 அடி ஹைட்டு. அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து தப்பு போகிற வழி இன்னும் மேலே ஏறிட்டே இருக்குங்க. ரோடு வந்து பயங்கரமாக இருக்குங்க. அதாவது சரியான ஒரு பள்ளத்தாக்கில் போய்ட்டுருக்கு. இப்போது ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்குங்க போகிற வழி. உங்களுக்கு நான் காட்டுறேன். பனிலேருந்து உருகி வர தண்ணியெல்லாம் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. எல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி அங்கங்கே இப்படி நேரம் நிற்கிது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரோடு காட்டுற பாருங்க. இன் லேண்ட் ஆஃப் லாமா டோன்ட் பி காமான்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்னன்னு தெரியல. ஓ, லாமா அப்படின்னா அந்த லமா ஒரு மூன் லேண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே மூணுலன்னா தான் லாமான்னு போட்டிருக்கு. இப்போ போகிற வழியில் ஜியோ மொனஸ்ட்ரின்னு ஒன்று சொன்னாங்க. அது வந்து ஒரு 500 வருஷம் பழமையான மம்மியெல்லாம் இருக்கு நம்ம அந்த மொனஸ்ட்ரியில். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி தப்பு போகிறோம். பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க இடம். பயங்கரமான காற்றடிக்குதுங்க. -7 டிகிரிங்க. இப்போது வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குது. போன வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த ஃப்ரோசன் லேக்கெல்லாம். எல்லாமே பாத்ரூமில் எல்லா தண்ணி எல்லாமே உறைஞ்சிருச்சுங்க. சுடு தண்ணி வந்து இவங்க சூடாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் தான் நம்ம வந்து குளிச்சுக்கணும், மோங்கலிக்கும் எல்லாம் பண்ணிக்கணும். எல்லா வீட்லேயுமே தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னி இதெல்லாம் மார்ச்சில் தான் அந்த பைப்பெல்லாம் வேலை செய்யலாமா. இன்னொரு 10 நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபுல் ஸ்னோ எல்லாம் சங்கிலி போட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, வலிக்கிட்டு போகிற மாதிரியெல்லாம். அந்த மாதிரி தான் போகணும். 10 நாள் கழிச்சு வந்துருந்தா. நம்ம வந்த நோக்கமே வந்து பனி ஃபுல்லாக ஸ்னோவாக கவராக இருக்கும்போது அங்கே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான். அது இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்னோ தள்ளி போயிடுச்சுங்கிறாங்க. அதாவது இப்போ மழை எப்படி இப்போ வர வேண்டிய மழை கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஸ்னோ வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுங்கிறாங்க. இல்லைன்னா டிசம்பர் ஸ்டார்டிங்கே ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிருந்தாங்க. இப்போவே நிறைய இடத்துலலாம் ரோடு க்ளோஸுங்க. அட்டல் டனலில் ரோட்டிங் பாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து சிம்லாக்கு போகிற வழி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சிம்லாக்கு வேறு ஒரு வழியாக வந்தோம். வர வழியெல்லாம் 2-3 கிராமத்தில் பார்த்துட்டு வந்தோம். அந்த கிராமத்தோட வீட்டெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அந்த வழி தான் நம்ம ரிட்டர்ன் போகணும். ஏன்னா இந்த வழியாகவும் ஒரு வழி இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக பனி மூடிடுச்சு. மணாலியில் நம்ம போகிற அன்றைக்கி பனி இருக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து சோலாங் வேலைக்கு போவோம், கசோல் வேலைக்கு போவோம். அவருக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ பாவம் நம்ம கூட வந்த முத்துக்குமாருக்கு தான் ரொம்ப முடியலைங்க. அவருக்கு ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் சிலிண்டர்லாம் வச்சு அவர் கொஞ்சம் ரெடி பண்ணி நான் பஸ்லேயே போயிடுறேங்க அப்படின்ட்டு போயிட்டார். கேப் வந்து இல்லை, எந்த வசதியுமே இல்லை. பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஒரு நாளைக்கு ஒரே பஸ்ஸு காலையில், அதில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பிட்டாருங்க. இப்போ நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். நம்ம கூட நம்ம டிரைவரான இருக்கார், அப்படியே மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு வர வேண்டியதாங்க. மக்களே, நான் போகிற வழியை கொஞ்சம் அதிகமாகவே காட்டுறேங்க. ஏன்னா இந்த மாதிரி நிலப்பரப்பெல்லாம் நம்ம சவுத் சைடெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இந்த இமயமலையில் மட்டும்தான் இந்த மாதிரி நிலப்பரப்பெல்லாம் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. அதாவது இந்தியாவில். அதனால் இந்த மாதிரி வழியெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஊருக்கு போகிற கிராமங்கள் வழியெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். இங்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மொட்டையாக இருக்கிறதுனால தான் மரமெல்லாம் இல்லாமல் ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது காரணம். இப்போவே வந்து எனக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. கொஞ்சம் சமாளித்து தான் போகணும். மேலே ஏறி கீழே இறங்குறோம். உங்களுக்கு நேராக தெரிய பாருங்கள், அதெல்லாம் வெறும் மணல் தாங்க. மணல் மலை, மண் குவியல். அந்த மலையிலேருந்து இறங்கி வேற ஒரு பள்ளத்தாக்கு வந்துட்டேங்க. பாருங்கள்லாம் நிலச்சரிவு பகுதி தான் போட்டிருக்காங்க. அங்கே போர்டு போட்டிருக்கு, ஷூட்டிங் ஸ்டோன்ஸ் டிரைவ் கேர்ஃபுல்லின்னு. மக்களே, ஸ்பிட்டி வேலிக்குள்ளே வந்துட்டாங்க. வெல்கம் டு ஸ்பிட்டி வேலி. ஆர்ச் போட்டிருக்கு பாருங்கள். காசா. இப்போ வந்து கிண்ணூர் வேலையை தாண்டிட்டோம். இப்போ வந்து ஸ்பிட்டி வேலிக்குள்ளே வந்துட்டோம். இதில் தான் வந்து காசா வேலி எல்லாமே இருக்குங்க. காசாவில் தான் போன வருஷம் பெரிய நிலச்சரிவுலாச்சு. எத்தனையோ பேர் இறந்தாங்க. மக்களே, சிங்கிள் ரோடு தாங்க. ஒரு சைடு பாருங்க, ரோடு எஜ்ஜில் தான் போகுது, வண்டியே எஜ்ஜில் தான் போகுதுங்க. கீழே ஆறு அங்கங்கே உறைஞ்சி கிடக்குங்க. அந்த சைடில் எல்லாம் ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. நடுவில் மட்டும் தண்ணி ஓடிட்டுருக்கு. எல்லாம் ஐஸ் கட்டி. வின்டர் ஸ்பிட்டி. ஸ்னோ லெப்பர்ட் இருக்குங்க இந்த ஸ்பிட்டி வேலியில். ஆனால் பார்க்க முடியாது. ஸ்னோ லெப்பர்டெல்லாம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கு வராங்க இங்கே. அவங்களுக்கே 10,000 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் அது வந்து சைட்டிங் கிடைக்குதுங்க. அவ்வளோ ரேர் ஸ்னோ லெப்பர்டு. க்ளே, அந்த ஜியோ மொனஸ்ட்ரி அதுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இந்த ஸ்பிட்டி வேலியில் வண்டியை சிங்கிள் ரோடு தாங்க. வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டுறாரு. ஏங்க அப்படின்னு கேட்டால் லேண்ட்ஸ்லைட் ஆயிரும், எப்போ வேணும் லேண்ட்ஸ்லைட் ஆயிரும், ரோடு பிளாக் ஆயிரும், அதனால் சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு. சிங்கிள் ரோடு எப்படி ஓடிட்டு இருக்காரு பாருங்க. 70-80 ஓடிட்டு இருக்கிறாருங்க. பெண்டு ஆப்போசிட்டில் வண்டி வரவங்க ஹார்ன் அடிக்கிறது இல்லை. இந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே ஸ்பீடாக தான் போகிறாங்க. மக்களே, அந்த ஜியோ மானஸ்ட்ரி தான். இங்கே தான் ஏதோ அந்த மம்மி இருக்காமா, 500 வருஷம் பழமையான மம்மி. எனக்கு இல்லாமல் கொஞ்சம் மூச்சு கஷ்டமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் சுடு தண்ணி குடித்தேன், கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க படிக்கட்டு நல்லா வேகமாக எட்டு வச்சு நடக்கிறதுக்கு இல்லாமல் அப்படியே சமமாகவே மேலே ஏறுற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு வச்சா போதும். GUE ஜியூ அப்படிங்கிறாங்க இவங்க. ஜியூ மானஸ்ட்ரி. சூப்பர், சரியான காத்து. குளிர் இருக்கு பயங்கரமா. मम्मी दिखाता हूँ सिलेंडर सारे इधर नहीं है। हाँ मम्मी तो बाहर होगा कहीं। हाँ मनीष की है, मनीष का स्टेचू किधर ऊपर ऊपर मम्मी स्टेचू नीचे। हाँ नीचे கீழே இருக்குங்களா காட்சி? मम्मी स्टेचू नीचे है ना सर। हाँ फुली राउंड ऊपर तक अराउंड कर लो। नहीं 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 क्या ओके? हाँ நடக்க முடியல. நான் நினச்சி பார்க்குறேன். वन फोटो ஓகே, பார்த்துக்க அந்த மொனஸ்ட்ரி ஃபுல் வியூ.
அங்கே பாருங்க, ஒரு சின்ன ஆறு உறைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு ஃபோன்லேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துக்கு கிளம்பணுங்க, குளிர் விசுவாசம் அடிக்குது. Remove your shoes. ஷூஸ் ரிமூவ். Remove your shoes. மான்யூமெண்ட். ஐநூறு வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்களாம்மா. மக்களே போட்டு பாருங்க, டிஸ்கவரி ஆஃப் செல்ஃப் மோமிஃபைடு மாங்க். போட்டு எங்கேயோ போட்டிருந்தது 500 years old. பாருங்க, இந்த ஆறெல்லாம் உறைஞ்சு கிடக்குது. எல்லாம் உறைஞ்சிருச்சு. पत्थर गिराएगा. இது பாருங்க, நீலகிரி தாறு. ஏதோ ஒன்று துரத்திட்டு வந்த மாதிரி இப்போ ஓடிச்சுங்க. இந்த மவுண்டன் கோட்ஸு ஸ்னோவில் போர்டிங் இருக்குன்னு தான் சொன்னாங்க. இது பாருங்க, இங்கே கீழெல்லாம் கொஞ்சம் மரத்து நின்றுருக்குங்க. இது அங்கே நிற்கிது பாருங்க. மேலே கொஞ்சம் ஓடிடுச்சு, இங்கே கீழே கொஞ்சம் இருக்குங்க. இதான் இங்கே நிற்குது, இங்கே நிற்குது. ஒரு ஸ்னோவில் போர்டிங் இருக்குங்கிறாங்க. கல்லெல்லாம் விட்டுட்டு பாருங்க. அங்கே பாருங்க எப்படி நிற்கிது பாருங்க. மேலேருந்து கல்லை உருட்டி விட்டுருக்கு. இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இது ரொம்ப ரேர் சைட்டுங்க. இந்த ஏரியாவில் ஸ்னோ லெப்பர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. வின்டர்ஸ்பிட்டி போர்டுலேயே வந்து ஸ்னோ லெப்பர்ட்னு போட்டிருந்ததுங்க. வந்து 5 நாளில் இப்போ தான் இந்த இதை பார்க்குறேன். வரையாடா இது மவுண்டன் கோட்டை என்னன்னு தெரியலைங்க. எங்கள் அப்பா எத்தத்தோடு களை விட்டுட்டு பாருங்க. பாருங்க கல் எவ்வளோ பெரிய களை விட்டு விட்டுருக்கு பாருங்க மேலேருந்து.
பெரிய பாறை உருட்டிட்டு இருக்குங்க மேலிருந்து. எவ்வளோ வரை பாறை விட்டுட்டு இருக்காரு. ஏங்க ஒரு இது இப்போ இது இங்கே இருக்கு. இது இங்கே வந்ததுன்னா அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நேரம் நம்ம வண்டிக்கு தான் வரும் பாறை. அப்புறம் இங்கே பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. சிங்கிள் ரோடு தான். சிங்கிள் ரோடு. மக்களே ரோடு ஒரு சேஃப்டியே இல்லைங்க. மக்களே அந்த தாபு வில்லேஜ் வந்தாச்சு. வெல்கம் டு தாபு. கீழே தான் இருக்கு. அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயும் ஒரு மொனாஸ்ட்ரி தாங்களாமா. இதுவும் வந்து புத்திஸ்ட் வில்லேஜுங்களாமாங்க. மக்களே இங்கே பாருங்கள் எல்லாமே ஆப்பிள் மரங்க. ஆப்பிள்லாம் இருக்கு, இலையெல்லாம் இல்லை. மேலே ரைட் சைடில் பெரிய தோட்டங்க, ஆப்பிள் தோட்டம். இந்த மேலே இருக்கிறது எல்லாமே ஆப்பிள் மரம் தான். மக்களே இதுவும் வந்து ஒரு புத்திஸ்ட் வில்லேஜ் தாங்க. எல்லா புத்திஸ்ட்டு அவங்க இருக்கிற வில்லேஜ் எல்லாமே ஒரே மாதிரி தான் செட்டப்பு வீடுங்க. அதனால் போன வீட்டிலே உங்களுக்கு நான் தெளிவாக அவங்களோட வீடு அவங்க எப்படி இருக்காங்கன்னு காட்டியிருப்பேன். இப்போ இங்கே வந்து இந்த தபு வில்லேஜில் வந்து இந்த மொனாஸ்ட்ரி தான் ஃபேமஸுங்களாமா. நிறைய பேர் இங்கே வராங்க பார்க்குறக்கு. நம்மளும் இந்த மொனாஸ்ட்ரி பார்த்துட்டு அடுத்தது வந்து டங்கர்னு ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்குங்கம்மா. அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிடலாங்க. ஏன்னா அதுக்கடுத்து காசா வேலி போகணும். அதை வந்து தனியாக நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுவும் பாருங்க மொனாஸ்ட்ரியும் வந்து ஓப்பன் இல்லை நம்ம நேரம். அவுட் சைடில் மட்டும் பார்த்துக்கலாங்களாம்மா. ஓல்டு மொனாஸ்ட்ரி இங்கே இருக்குது. மொனாஸ்ட்ரி இவங்களோட வழிபாட்டு தலம். நமக்கு இப்போ நிற்க முடியலைங்க, வெளியில் கையெல்லாம் வரைக்குது. ரொம்ப குளிராக இருக்குங்க. இப்போ -8 டிகிரி. இப்போ க்ளவுஸ் போடாமல் வெளியில் வர முடியல. பார்த்துக்குங்க அப்படியே மொனாஸ்ட்ரி வெளியே. இப்படி தான் இருக்கும் அவங்க வீடுகளாம். இந்த மாதிரி மண் வீடு, கூலிங் உள்ளே வராத மாதிரி கல் வச்சு மண் போட்டு கட்டியிருப்பாங்க. வீடு இங்கே சும்மா ஒரு 60 வீடு தான் இருக்குங்களாமாங்க. அப்புறம் காட்டேஜ், ரூம் ஸ்டே தான் இங்கே நிறையா இருக்குங்க. இங்கே ஆப்பிள் ஃபார்மிங் ஜோராக நடக்கும் போல இருக்குங்க. எல்லாமே வரும். இதே ஆப்பிள் மரம் தான், எல்லாமே ஆப்பிள் மரம். வரவன் உங்களுக்கு காட்ட பார்த்தீங்களா, எல்லாமே ஆப்பிள் மரம். இங்கே ரொம்ப எழுதியிருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. இவங்களோட முழு வாழ்க்கை முறை வந்து எனக்கு தெரிலைங்க. ஆனால் இந்த மாதிரி புத்திஸ்ட் வில்லேஜுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு ஆர்ச் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த இப்படி பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்னதாக அது சமாதின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி அவுட்டரில் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில, சமாதியாக என்னன்னு எனக்கு சரியாக தெரிலைங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மலை, இந்த மாதிரி மலையாக இருந்தால் கொஞ்சம் மூச்சுட முடியல. இந்த மாதிரி மலையாக இருந்தால் அந்த மலை சரிவில் வந்து இந்த அந்த சஸ்டிக் சிம்பிள் மாதிரி போட்டு, அந்த சக்கரம் சிம்பிள் மாதிரி போட்டு பார்க்குற மாதிரி பார்வை மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்புறம் மொனாஸ்ட்ரி இருக்குது. அப்புறம் இவங்க லைஃப் ஸ்டைலில் இப்படியே தான் இருக்குங்க. இந்த இடத்துல டபுள் வச்சுங்க பாருங்க, ஆப்பிள் தெரியுதுங்களா, ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்த கோபுரம் இங்கே பாருங்க, ரெட் கலரில் எல்லாமே ஆப்பிள் தாங்க. இதா அங்கே இருக்கு பாருங்க. மரத்துக்கு 1-2 விட்டு வச்சுருக்காங்க ஆப்பிளை, எதுக்குன்னு தெரியல. முடிஞ்சிருச்சு, சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. இலையோட ஆப்பிள் இருக்கிறது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கலாம். இதை சாப்பிட்டோம். வேறு செல்ல நிற்க முடியல, கை வந்து விரைச்சிருச்சுங்க. வீடெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, சும்மா தான் டூரிஸ்ட் நம்பி தான் பொழப்பு. விவசாயம், ஆடு மாடு வச்சுருப்பாங்க.
அவ்வளோதான் பிரதர், ஓப்பன் ஓப்பன். எனக்கு வெளியே நிற்க முடியலைங்க, ரொம்ப குளிருது. சரிங்க, அந்த சூசைட் பாயிண்ட் இருக்கிற இடத்த போய் பார்க்கலாங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த போகிற வழியெலாம் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி இடமெல்லாம் நம்ம சைடில் தான் நான் ஏற்கனவே நிறைய பேர்ட்டி சொல்லியிருப்பேன். இமயமலை அப்படின்னாலே அந்த பிரம்மாண்டமான இமயமலை அப்படின்னாலே அந்த பிரம்மாண்டமான மலைத்தொடர்கள் வழியாக ட்ராவல் பண்ணி போகிறது அழகேங்க. அதனால் லடாக் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ட்ராவல் வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வில்லேஜ் வந்து ஒரு சில வீடியோஸ் தான் இருக்கும். நம்ம வந்து வில்லேஜும் எடுப்போம், அதே மாதிரி இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி போய் இந்த மலைத்தொடர்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா, கொஞ்சம் மூச்சு சிரமமாக இருக்குது. உங்களுக்கு நான் அப்படியே இந்த ரோடு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்பிட்டி வேலையில் தான் இருக்குங்க. இப்போ வந்து அடுத்து வந்து காசாக்கு போக போகிறோம். ரோடு பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு, டேஞ்சராக இருக்குது ரோடு. அதிலே கவர்மெண்ட் பஸ்ஸு வருது, இதுதான் சிறப்பு. சரிங்க, நம்ம அப்படியே அந்த டங்கர் அப்படிங்கிற சூசைட் பாயிண்ட் பார்க்க போகலாங்க. அது வந்து கார் ட்ராவல் தான், நம்ம கார்லேயே பார்த்துலாம்ண்ணா. இறங்கி போய் பார்க்கணுமான்னு கேட்டேன், நம்ம டிரைவர்னு கேட்டேன். இல்லை அப்படியே கார் ட்ராவல்னாரு. இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருந்தால் நான் அங்கேயும் போயிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம கையெல்லாம் இதாகிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி, நம்ம அப்படியே போவோம். வீடுகள்லாம் பாருங்க இப்படி தான் இருக்குது. ஸ்கூல் இது, ஸ்கூலு பின்னாடி வந்து வீடு. சும்மா ஒரு சின்ன கிராமம். சரி, இப்போ வந்து லெஃப்ட்டில் தான் போகணும். ஏன் லெஃப்ட்டு? பாருங்கள், ஏரியா பாருங்கள் எப்படி இருக்கும். உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே போகிறேன். மக்களே, அந்த தபு வில்லேஜில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுற இடம் அப்படியே அந்த வில்லேஜ் அங்கே இருக்குது பாருங்கள். அதான் அந்த வில்லேஜ். அங்கேருந்தால் இப்போ நம்ம வந்தோம். அந்த வில்லேஜுக்கு பேக் சைடில் அப்படியே இவங்க லேண்ட் இருக்குது. இப்போல்லாம் சீசன் முடிஞ்சதுங்க, மறுபடியும் ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், எல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. ஆப்பிள் எல்லாமே ஆப்பிளுங்க. எவ்வளோ பேர் இடம் பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரியே இந்த பக்கமும் ஆப்பிள் தாங்க. மரத்தில் ஒன்று இருக்குது, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. திருஷ்டிக்காக இருக்குமோ. ரோடு பாருங்க, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. சைடில் தடுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதுலேயும் கவர்மெண்ட் பஸ் வருதுங்க. அதுக்கு மக்களே, நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு. இமயமலையில் பல அற்புதங்கள் வந்து இருக்குங்க. இது கீழே ஒரு சின்ன கிராமம் இருக்குது, அதுவும் புத்திஸ்ட் வில்லேஜ் தாங்க. அவங்க வீடெல்லாம் பார்த்தாலே தெரியுங்க, கொடியில் நிறைய பறக்கும். கீழெல்லாம் இது ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு 4-5 வீடு இருக்குங்க. இது வந்து அவங்களோட ஃபார்ம் லேண்டு. பாருங்க, அங்கே தெரியுது பாருங்க, அது ஒரு வில்லேஜுங்க. வில்லேஜில் டவர்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் ரோடு. போகணுங்க, ஒரு 30 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் போகணுங்க அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு. தண்ணி வருங்க, தெளிவாக இருக்குது, ப்ளூ கலரில். அதெல்லாம் எப்போ வேணால் பிஞ்சு விழுக்கலாங்க. அவ்வளோதான், ரோடு க்ளோஸ். இப்போவே எல்லாம் வெடிப்படிப்பாக விட்டுருக்குங்க. அப்புறம் ஆளுங்க வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கேயே நிற்கணும், இல்லைன்னா திரும்பி போயிடணும். சரிங்க, நான் அந்த டங்கர் கிட்ட போயிட்டு லைனுக்கு வரேங்க. மண்ணு தான். இடமா வேற மாதிரி இருக்குங்க.
இதுதான் அந்த டங்கருங்களாமா. அங்கே பாருங்க வீடுகள்லாம் பாருங்க, மண்ணுலேயே மண் குவியல்னு சொல்லிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம். அந்த மண் குவியலே வீடையும் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் எப்படின்னே தெரிலிங்க, என்ன நம்பிக்கையில் வீடு கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒரு சின்ன வில்லேஜுங்க. வேறு வில்லேஜ் நேம் டங்கரா? ஓ, இந்த வில்லேஜ் பேர் டங்கர் தாங்களாமா. இதுவும் வந்து புத்திஸ்ட் வில்லேஜ் தான். வீடு பார்த்தாவே தெரியுது. இன்னொன்று ஆர்ச் பாருங்க. कासा सेम रूट? हाँ, राजा सेम रूट में है, देखते हैं रास्ता ये वाला खुला होगा तो यहाँ से जाएंगे, बाकी नहीं तो இது வந்து இந்த வில்லேஜோட மொனாஸ்ட்ரி, டங்கர் வில்லேஜ் மொனாஸ்ட்ரி. காங்கிரீட்டே போடுறாங்களா? காங்கிரீட்டே போட்ட மாதிரி தெரிலிங்க. இதெல்லாம் எட்ஜில் கட்டி வச்சுருக்குறாங்க இந்த மொனாஸ்ட்ரி. பாருங்க அப்படியே வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு. அமைப்பு பார்த்தாலே தெரியுது. ड्रोन शूट आउट या ஆ, ड्रोन शूट आउट ட்ரோன். இவங்களாம் தான் இந்த கிராமவாசிகள். பாருங்க மண் சரிவிலையே கட்டியிருக்காங்க வீடு. ड्रोन नहीं भाई, हेवी विंड, विंड हेवी. विंड हैवी. डंकर ये काजा एक आजा காசு பாருங்க. உங்களுக்கு அப்படியே ஃபோன்லேருந்து காட்டுறேன் மக்களே. இதாங்க அந்த டங்கர் வில்லேஜு. வீடு பாருங்க, இல்லை மண்ணிலேயே, அதாவது மண் சரிவுலேயே கட்டியிருக்கிறாங்க வீடுகள்லாம். இங்கே பாருங்க. இதுதான் சூசைட் பாயிண்ட்டுங்களாம்மா. அந்த சூசைட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் நடக்கணும், அந்த போகணும். நமக்கு இந்த ஆல்டிடியூட்னால நமக்கு நடக்க முடியலைங்க. இப்போவே மூச்செல்லாம் ரொம்ப இளைக்குது. அங்கேருந்து பார்த்தா அந்த கீழே அந்த பள்ளத்தாக்கு தெரியுங்க. அதை நான் உங்களுக்கு ஃபோன்லேருந்தே காட்டுறேன் பாருங்க. சின்ன அருவி மாதிரி இருக்குது, எல்லாம் உறைஞ்சி போயிருக்கு. எப்படிங்க வீடெல்லாம் இப்படி இருக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வீடெல்லாம் பாருங்கள். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து காசாவை நோக்கி போகணும். காசா போகிற வழி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ரைட் சைடில் தான் இருக்குது. இப்போ இந்த ரைட்டில் ஏறி நான் இப்போ இப்படி தான் போகிறோம் காசா. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டே வந்து காசாங்க, டப்போல் இல்லைங்களாமா. ஏன்னா காசாவில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி, அந்த டப்போ வில்லேஜ்லேயும் ஒன்றும் இல்லைங்க. காசாவாது எப்படி இருக்குன்னு பார்க்கல. பார்த்துக்குங்க அப்படியே அந்த சைட்லலாம் பாருங்க, இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு இந்த இமயமலையில். இது வில்லே ஹவுசஸ் ஆல் சேஃப்? या फुली सेफ. ஃபுல்லி சேஃப்? क्लोज द विंडो. இதுதான் ரோடு, இதில் தான் போகணும். இந்த மண்ணிலேயே கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு. Where? एक मिनट stop. You stop here? या शॉप या Oh, सेफली. சேஃப்டி இல்லை. டிக்கெட் சரி, சல நிறுத்த வேண்டாம், சேஃப்டி இல்லைங்கிறாதுங்க. நிறுத்திட்டாருங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம். நம்ம போகிற ரோடு இதிலே தான் போகணுங்க. இப்படியே போய் தான் போகணும். இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. காசா இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும் போல இருக்குங்க.
சரி மக்கள், ஒரு புழுதியாக இருக்குங்க பாருங்க. அப்படியே புழுதி வண்டிக்குள்ளே வருது. அந்த அந்த பள்ளத்துக்குள்ளேயுமே ஒரு சின்ன கிராமம் இருக்குது நடுவில். 20-30 வீடு இருக்கும் போல இருக்கு. சுற்றியும் மலை, நடுவில் ஒரு சின்ன கிராமம். இப்போ இங்கெல்லாம் பனி வந்துருங்க. இன்னொரு 10 நாள் எல்லாம் ஃபுல்லாக ஸ்னோவாக எல்லாம் மூடிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா பக்கத்துலேருந்து உருகுங்க. உருகும் போகும்போது அந்த கீழே அந்த பள்ளத்தாக்கில் போகிற ஆற்றுல எல்லாம் தண்ணி நிறையா போகுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துல இங்கே வந்தப்போ, லடாக் வந்தப்போ அப்படி தான் தண்ணி நிறையா போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை எந்த ஆற்றுலையுமே. உங்களுக்கு கீழே தெரியுது பாருங்கள், அது ஒரு சின்ன ஆறுங்க. அது கோபுரம்னு தெரியுதான்னு தெரியல. இப்போ எல்லா பக்கமே தண்ணி உருக்கும்போது அந்த ஆற்றுல தண்ணி நிறையா போக ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கணும், ரொம்ப பயமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பிரதர் थोड़ा ஸ்லோ. டக்குன்னு ஸ்கிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே இறங்கி சொல்ல முடியாது. ட்ரோன் விடலான்னு பார்த்தா பயங்கரமான காற்றுங்க. பயமாக இருக்குதுங்க ரோடு. எல்லா பக்கமே இருக்கிறாங்க மக்கள். இமயமலையில் மக்கள் இல்லாத இடம்னு வந்து சொல்லவே முடியாதுங்க. -25 டிகிரி, 30 டிகிரி, -40 டிகிரியில் இருக்கிற இடத்துலையும் கூட ஆளுங்க இருக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த அளவு ஆல்டிடியூடில் நமக்கு மூச்சு விடுற கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் இங்கேயே தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதோட ஹை ஆல்டிடியூட்லேயே மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போடுங்க, அப்படியே கண்ணி பண்ணுறேன். இடமே ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்க. பெண்டு இல்லையும் பெண்டு வேணால் நடக்கலாங்க. அது கீழெல்லாம் வில்லேஜ் தான். மலையெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு கோபுரம்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. இல்லாமல் போங்கன்னு சொன்னால் காதலையே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வீடு இருக்குங்க. ஒரு பள்ளத்தாக்கு ரொம்ப டேஞ்சருங்க இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது. அதாவது வந்து நம்ம டேர்னிங்கில் திரும்ப போகும்போது ஸ்கிட் ஆச்சுன்னா பிரச்சனை. ரெண்டாவது எட்ஜில் போகும்போது ஏதாவது சரிஞ்சிருச்சுனாலும் சிக்கலாயிரும். உங்களுக்கு தெரியுது வருங்க கீழே இது வரைக்கும் ஒரு டீலா, அந்த டீலாக்கு கீழே இன்னொரு டீலா இருக்குங்க. மேலே ஏறிட்டே இருக்குங்க. காசால வந்து ரொம்ப ஆக்சிஜன் பிரச்சனைலாம் ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க. அது கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம கூட வந்து முத்துக்குமார் நான் ஊருக்கே போகிறேங்கன்ட்டு போயிட்டாரு. ஒரு டயர் ஸ்கிட் ஆகுது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த பள்ளத்துக்குள்ளேயும் ஒரு கிராமம் இருக்குங்க. எங்கே எப்படியெல்லாம் இருக்கிறாங்க வேறுங்கெல்லாம் உறைஞ்சி போய் கிடக்குது. பிளாக் ஐஸ். சரி மக்களே, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இது பண்ணுறேன். கையை வெளியில் க்ளவுஸ் போட்டிருக்கேன். அதையும் தாண்டி குளிர் வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருக்குது காற்று. மக்களே, இங்கே ஒரு வில்லேஜ் காசா போகிற வழியில். இதுவும் புத்திஸ்ட் வில்லேஜ் தாங்க. அந்த வீடுகளோட அமைப்புலேயே தெரியுதுங்க. இந்த இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பள்ளத்தாக்கில் இருக்கிற சின்ன சின்ன அருவிகள் எல்லாமே உறைஞ்சிருச்சுங்க. தண்ணியே ஓடல. லாலுங் வில்லேஜ். லாலுங் வில்லேஜ், லாலுங் மொனாஸ்ட்ரின்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்க, பிளாக் ஐஸ் பாருங்க எப்படி ஸ்லோ படம் வேறு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருவி உறைஞ்சி போயிருக்குது.
இந்த வின்டர் சீசனுக்கு உங்களுக்கு ஒரு விளையாட்டு. ஃபால்ஸா? ஃபால்ஸ், அருவி உறைஞ்சிருச்சு. ओके இது ஒரு விளையாட்டு பசங்களுக்கு. இந்த ஊரில் ஊருக்கு தகுந்த மாதிரி மக்களும் வாழ்ந்துக்கிறாங்க, அவங்க குழந்தைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. காசா நீச்சே மக்களே, காசாக்குன்னு ரூட் மேப் போட்டோம், எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருச்சுங்க. இங்கேருந்து வண்டி யூட்டர்ன் பண்ணுறோம். இது ஒரு வில்லேஜ். தூங்கிட்டேன், எந்திரிச்சு பார்க்குறேன் இப்படி ஒரு சம்பவம். கல் வீடு. எங்கே மாறினாருன்னு தெரியல. இதே சரி. ஓ, அப்படி நேராக வந்தோம், வந்து இப்படி வந்துட்டோம், லெஃப்டில் போயிருக்கோம் உங்களுக்கு. கரெக்ட். கரெக்டா? ஓகே. லெஃப்ட், ரைட், லெஃப்ட். சூப்பராக இருக்கு ஸ்பிட்டி வேலி. கிராமங்கள்லாம் நிறைய இருக்கு, ஆனால் எல்லாமே புத்திஸ்ட் கிராமங்களாக இருக்குது. இன்னொரு வேலியில் நெகி அப்படிங்கிற மக்கள் இருக்காங்க. இந்த சைட்லலாம் புத்திஸ்ட் மக்கள் தான் இருக்காங்க அதிகமாக. மணிலெல்லாம் இந்த ரோடு மூடிடுங்களாமாங்க, அதுக்கப்புறம் அலௌடு இல்லையாமா. டூரிஸ்ட் எல்லாம் அலௌடு கிடையாதுங்களாமா. இந்த லோக்கல் ஆட்கள் ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து போகிறதுக்கு 4x4 வந்து வருவாங்களாமா. அது எல்லாமே பனி தான், உறை பனி. சரியான மக்களை கையோ வெளியே நீட்ட முடியல, க்ளவுஸ் ஃபோட்டோ. சரி, ஓகே. காசா வந்துட்டேங்க. இந்த காசா தான் வந்து இந்த ஸ்பிட்டி வேலியில் பெரிய டவுனுங்களாமாங்க, கமர்ஷியல் சென்டர்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இங்கிருந்து தான் பொருட்கள் வந்து போகுதுங்களாமா. இங்கே நிறைய வீடுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு நேரத்துக்கு அதான் டவுனுங்க. நமக்கு ரூம் வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க, லூசாங் ஹோம் ஸ்டே. அடுத்த 3 நாளைக்கு நம்ம இந்த பள்ளத்தாக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம். சரி மக்களே, நான் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு எந்திரிச்சு நம்ம இந்த ஸ்பிட்டி வேலியில் இருக்கிற மற்ற இடங்களை பார்ப்போம். லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து -6 டிகிரி டெம்பரேச்சருங்க. நைட்டு 1 மணிக்கு 20 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் போகும்னு காசா வெதர் காட்டுதுங்க. அதனால் நம்ம வெளியில் சுற்றிட்டு இருந்தோம்னா நம்ம ரொம்ப டேமேஜ் ஆயிடுவோம். இப்போ போய் ஏதாவது ஹீட்டர் இருந்தால் போட்டு படுத்துக்க வேண்டியதான். சரிங்க, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.